ராமேஸ்வரத்தில் 3 நாட்களாக கொட்டித் தீர்த்த கனமழையால் 200க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் புகுந்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக்கிடம் கேட்கலாம். 200க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் புகுந்திருப்பதாக தெரிகிறது. விவரங்கள் என்ன கார்த்திக்? வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள இந்த டிட்டா புயலின் காரணமாக ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதியான ராமேஸ்வரம், மண்டபம், பாம்பன் உள்ளிட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா கடந்த 3 நாட்களாக கனமழையானது கொட்டி தீர்த்தது. இந்த கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக ஏராளமான வீடுகளில் மழைநீர் சூழ்ந்திருக்கு. ராமேஸ்வரம் தீவு முழுவதும் பார்த்தீங்கன்னா அந்த தாழ்வான பகுதிகளில் பல்வேறு இடங்களில் மழைநீர் சூழ்ந்திருக்கு. தற்பொழுது நான் இருக்கக்கூடிய பகுதியானது பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் மாந்தோ பகுதி. இந்த மாந்தோ பகுதியில் பார்த்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வராங்க. கடந்த 3 நாட்களாக கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக ஏராளமான வீடுகள் மழைநீர் சூழ்ந்திருக்கு. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா இப்பகுதி மக்கள் வெளியே வர முடியாத சூழ்நிலை இருக்கு. இவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் இல்லாமலும் அவதிப்பட்டு வராங்க. நீங்களே இந்த காட்சியை பார்க்கலாம். இந்த பகுதி முழுவதும் பார்த்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கு. இந்த பகுதி முழுவதும் பார்த்தீங்கன்னா மழைநீர் முழங்கால் அளவிற்கு தேங்கி நிற்குது. இதன் காரணமாக இப்பகுதி மக்கள் தன் அத்தியாவசிய தேவைகள் கிடைக்காம அவதிப்பட்டு வராங்க. இதே பகுதியில் முனீஸ்வரர் கோயில் இருக்கு. அந்த கோயில் பார்த்தீங்கன்னா முழுவதும் மழைநீர் தேங்கி இருப்பதன் காரணமாக சாமி கும்பிட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த பகுதி முழுவதும் பார்த்தீங்கன்னா ஏராளமான மக்கள் வாழ்ந்து வராங்க. இவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதி கிடைக்க முடியாமல் அவதிப்பட்டு வராங்க. இது குறித்து பேசுவதற்கு பகுதியை சேர்ந்த ஒருவருக்கு அவர்கிட்ட கேட்கலாம். இந்த பகுதியில் நீங்கள் எந்த மாதிரி பாதிப்பை நீங்கள் சந்திச்சு வரீங்க? 2 நாளாக தண்ணி அதிகமாக இருக்குது சார். யாருமே பார்க்கல. இப்போ தான் வந்திருக்காங்க. ஆக்சுவலாக 2 நாளாக தண்ணி இருக்குது. கொசுக்கடி அதிகமாக இருக்குது. கரண்ட் ஒழுங்காக இல்லை. இப்போ ஒரு சில வீட்டில் கரண்ட் இல்லை. இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது. தண்ணி எங்கேயாவது பரவாயில்ல கம்மியாக இருக்குது. அந்த முனிசிபல் கோயில் இடுப்பு வரைக்கும் தண்ணி இருக்குது. அது ஏதாவது யாராவது பார்த்து பண்ணால் ஓகே, நல்லா தான் இருக்கும். எத்தனை நாள் மழை பெய்யுது? நீங்கள் என்னென்ன பிரச்சனை சந்திச்சிருக்கீங்க? 3 நாளாக மழை பெய்யுது சார். திறந்துடும். மஸ்ட்டு உங்களுக்கு காற்று அதிகமாக இருந்துச்சு. 3 நாளாக காற்று அதிகம். இப்போ மழை அதிகமாக இருக்குது. இப்போ தண்ணி ஏறினால தான் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. மழை பெஞ்சா கூட பிரச்சனை கிடையாது. தண்ணி இருக்குல்ல, தண்ணி கிளியர் பண்ணால் கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். நீங்களே கேட்டுக்கலாம். இந்த பகுதி முழுவதுமே மழைநீர் தான் சூழ்ந்திருக்கு. இதை அகற்றணும் கோரிக்கை வச்சுருக்காங்க. தற்பொழுது தான் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் நகராட்சி நிறுவனம் சார்பாக அந்த தண்ணீரை அப்புறப்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டு வராங்க. இருந்த போதிலும் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் நகர் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் இந்த மழைநீர் தேங்கியிருக்கு. நான் இருக்கக்கூடிய பகுதியானது மாந்தோ பகுதி. இதே போல் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கக்கூடிய காட்சி தான் இருக்குது. இதை அப்புறப்படுத்த முடியல நகராட்சி ஈடுபட்டாலும் நகர் முழுவதும் பார்த்தீங்கன்னா மழைநீர் தேங்கியிருக்கு. இந்த பகுதியில் ஏராளமான மக்கள் இருக்காங்க. இவங்களோட வாழ்வாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பகுதிக்கு பாதுகாப்பு வரணும்னு சொல்லி உள்ள முன்னாடியே பேருக்காடி போட்டிருக்காங்க. போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த பகுதி முழுவதுமே ஒரு வெள்ளக்காடாக தான் காட்சி அளிக்குது. தற்பொழுது நகராட்சி நிர்வாகம் அந்த மீட்பு பணியை தொடர்ந்தாலும் இங்கே உள்ள மக்கள் பல்வேறு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கணும்னு நீங்கள் சொல்லப்படுது. கார்த்திக், இப்போது அங்கே வேலை நடந்து கொண்டிருப்பதாக காட்சிகளை பார்த்தோம். இன்னைக்கு உள்ள அந்த வேலை முடிஞ்சிருமா? மக்களுக்கான இயல்பு நிலை திரும்பிடுமா? இந்த பகுதி பார்த்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்காங்க. தற்பொழுது அந்த தண்ணியை வெட்டி விடுறதுக்கான பணியை துவங்கி நகராட்சி நிறுவனம் சார்பாக ஈடுபட்டு வராங்க. இந்த பகுதி முழுவதும் பார்த்தீங்கன்னா மழைநீர் சூழ்ந்திருக்கு. முழங்கால் அளவிற்கு தண்ணி இருப்பதன் காரணமாக இந்த மழைநீரை வெட்டி இப்போ கடலுக்கு விடுறதுக்கான முயற்சியை மேற்கொண்டிருக்காங்க. அதே போல் மின் மோட்டார் வச்சு இந்த மழைநீரை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வராங்க. இன்னைக்கெல்லாம் முடியுமாங்கிறது சந்தேகமாக தான் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பகுதி முழுவதுமே மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் நிலவி வருகிறது. கார்த்திக், விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.